வியாழக்கிழமையன்று காலையில் குளித்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து சாமி அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு இரண்டையும் இருபுறமும் வைத்து வழிபடல் வேண்டும். குபேரருக்கு பிடித்த உணவான அவளை சிறிது சர்க்கரையும் பாலும் கலந்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வது குபேரருக்கு மிகவும் பிடிக்கும். செல்வத்தின் அதிபதியான குபேரரை வீட்டின் வாசலில் வைத்து பூஜித்தல் செல்வச் செழிப்பை உண்டாக்கும். குபேர மந்திரத்தை 108 முறை உச்சரித்தல் மிகவும் நல்லது. பச்சை நிற திரி கொண்டு விளக்கேற்றி வழிபடல் சிறப்பானது. குபேரருக்கு உகந்தது வடக்கு திசை. அதனால் வடக்கு திசை நோக்கி விளக்கு அல்லது அகல் விளக்கில் 5 கற்கண்டு சேர்த்து விளக்கேற்றி வழிபட்டால் பணவரவு அதிகரிக்கும். நற்பவி நற்பவி நற்பவி.